இப்போ கதாசிரியர் கதை எழுதிட்டாலும் உங்களுடைய சித்திரங்களோட தான் ரசிகர்கள் வாழறாங்க. கதையை எழுதி உங்ககிட்ட கொடுக்குறாரு, நீங்கள் ஒரு சித்திரம் அதுக்கு வரைகிறீங்க. சுஜாதா போன்ற கதாசிரியர்கள் இந்த கதாநாயகி இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆலோசனையை சொல்லுவாங்களா? இல்லை, அப்படி எப்பவுமே சொன்னதில்லை. ஆனால் கதையினால் மேட் ஃபார் ஈச் அர்த்தம் தான் சொல்லணும் இந்த இடத்துல. இப்போ என் படத்தினால வாழலை, எங்கள் படம் போட்டதுனால அவர் கதை வாழலைன்றது தான். ஏன்னா ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டது இல்லைன்னா ஸ்ட்ராங்கான விஷயந்தான். அவங்க ரைட்டர்ஸோட ரைட்டப்பை வச்சு தான் எனக்கு மரியாதை கிடைக்கும். ரைட்டர்ஸோட சக்ஸஸ் இல்லைன்னு வச்சிங்களேன், நான் என்ன தான் படம் போட்டாலும் அங்கே நடக்காது. உங்களுக்கே தெரியும், ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஏதோ ஒரு டான்ஸ் சீட்டு இதெல்லாம் சினிமா சீக்வன்ஸ் எடுத்துட்டோன்னா அந்த மாதிரி நமக்கு விஷுவல்ன்றது என்னென்னா அந்த ஸ்டோரி கூட. ஏன்னா ஒரு கதைக்கு படம் போடும்போது எனக்கு அந்த சுஜாதா சார் வந்து எவ்வளோ விஷயம் சொல்லுவார். அது முதல்ல வந்து நான் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அந்த கருப்பு சிவப்பு விளப்புன்ட்டு. ஆமாம், அது வந்து அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி அதை நிறுத்திட்டாங்க. ஆமாம், நிறுத்தப்பட்டு தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய நல்ல ஒரு கதை வந்ததே நம்ம போட முடியாமல் போச்சு அப்படின்ட்டு. சரி பார்த்துட்டு